நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றி பெற்றவன் கணேசனே மகனே. தேவகணங்கள் அனைவரும் இந்த போட்டியில் பங்கேற்கும் பொருட்டு அவரவர் கடமைகளை தியாகித்துச் சென்றாலும் கணேசன் போட்டியினையும் அதில் வெற்றி பெறும் எண்ணத்தையும் மறந்து அவர்கள் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். மகனே, நிகழும் போட்டியில் நீ பங்கெடுக்கவில்லையா? போட்டி துவங்கிய சமயத்தில் மூஷிகன் கிரௌஞ்சனின் பாதங்கள் சோர்வடைந்திருந்தன. அதன் பின்தான் நான் நித்திய பூஜைகளை நிகழ்த்தியாக வேண்டும் என்பதும் நினைவு வந்தது. ஆகையினால் நான் பூஜையை நிறைவேற்ற சென்றேன். அதற்கென நீ போட்டியை மறந்தாயா? தாயே, என்றோ நடக்கும் போட்டிக்காக நான் தினமும் நிகழ்த்தும் பூஜைகளை தவிர்க்க இயலாதே. அத்துடன் பிரதிதினமும் தவறாது ஆராதனைகளை புரிவதாக வாக்களித்துள்ளேனே. இனி தாம் சற்று தந்தையோடு அமருங்களேன். தாம் இருவரையும் பூஜித்து நான் ஆசி பெற வேண்டும். ஆகட்டும் மகனே, எனினும் இப்போட்டியில் நீ பங்கு கொள்ள வேண்டியது அவசியம் என உன் தந்தை உனக்கு ஆணையிட்டாரே. அத்துடன் மேலும் அவர் இப்போட்டியில் நீ பங்கு கொள்ளாவிடில் உனது கர்மாவிலிருந்து பிறழுவதற்கு சமம் என்றார். அதை நீ மறந்தாயா? மறக்கவில்லை தாயே. தந்தையிட்ட ஆணையாயிற்றே. அவர் எனக்கிடும் உத்தரவுகள் யாதாயினும் சிரமேற்கொள்பவன் நான். இனியும் தாமதிக்காமல் தந்தையுடன் அமருங்கள். ஆசி வழங்குங்கள். என்றும் தம் ஆணையை நிறைவேற்றுபவனாக நான் இருக்க வேண்டும். ஒரு வலம், இருவலம்,
எனினும் மகனே, நீ வலம் வர வேண்டியது இந்த சிருஷ்டியை தானே? பின் எங்களை நீ வலம் வந்தது ஏன் மகனே? இதில் தாம் இத்தனை ஆச்சரியம் அடைய காரணம் என்ன? நான் தந்தையின் ஆணையை நிறைவேற்றினேன். அன்னையும் தந்தையும் அவர் தம் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிக்கு இணையானவர்கள் என்றார். என்னை பொறுத்தமட்டில் எனது சிருஷ்டியானது, எனது அகிலமானது, எனது வாழ்க்கையானது, எனது பிரபஞ்சமானது என் அன்னையும் தந்தையும் அன்றோ? தம் இருவருக்கும் பணிவிடைகள் புரிவதே என் தலையாய கடமையாகும். ஆகையால்தான் நான் தம் இருவரையும் வலம் வந்ததன் வாயிலாக தந்தை எனக்கிட்ட ஆணையை பூர்த்தி செய்திருக்கிறேன். இவ்வகையில் கணேசன் உங்கள் அனைவருக்கும் முன்பாக தன் சிருஷ்டியை மும்முறை வலம் வந்து வெற்றி பெற்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வகையில் கணேசன் உங்கள் அனைவருக்கும் முன்பாக தன் சிருஷ்டியை மும்முறை வலம் வந்து வெற்றி பெற்றார். எனினும் தந்தையே, போட்டி இந்த சிருஷ்டியை மும்முறை வலம் வருவதே அல்லவா? அதை முதலில் பூர்த்தி செய்தவன் நானே. பின் கணேசன் எப்படி வென்றவனாவான்? அத்துடன் தம்மை வலம் வந்தது சிருஷ்டியை வலம் வருவதற்கு எவ்வாறு இணையாகும்? கார்த்திகேயா, உன்னுடைய தாய் தந்தை உனது சிருஷ்டி அல்லவா? உங்கள் சிருஷ்டியானது உங்கள் அன்னையும் தந்தையும். அன்னை தந்தை அகிலத்திற்கு இணையானவர்கள். பிள்ளைகள் பூமியில் படியும் அவர்கள் நிழலுக்கு இணை. கணேசன் என்று தன் செயலால் ஒரு பிள்ளைக்கு அவனது அன்னை தந்தையே உலகம் என்பதை நிரூபித்தான். அன்னை தந்தையே ஒரு பிள்ளையை ஜன்மிக்கிறார்கள். அவர்களை மிஞ்சியது ஏதுமில்லை. எவர் தன்னலமின்றி பெற்றோருக்கு பணிவிடை செய்கின்றாரோ அவர்கள் மீது உண்மையான அன்பு கொண்டுள்ளார். அவர் யாத்திரை செய்ய, தான தர்மங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அறிவாற்றலோடு சகிப்புத்தன்மையும் கொண்டவரே பிரதான பூஜைக்குரியவராகும் தகுதி உடையவர், முதன்மை பெறக்கூடியவர். எனது இந்த கூற்றினில் ஏற்புடையாதவர் எவரும் இருந்தால் இக்கணமே தனது ஆட்சேபத்தை தெரிவிக்கலாம். தேவகணங்களான தாம் சிருஷ்டியில் தமது கடமைதனை மறந்து போட்டியில் பங்கு பெற்றீர்கள். முதன்மை பெறுவதற்கு நீங்கள் வெற்றியை நாடினீர்கள். தாம் இல்லாத நிலையில் தம் கடமைகளை பரிபாலிப்பது
எவர் என்பதை உங்களில் ஒருவரும் க்ஷணமும் சிந்திக்கவில்லை. அத்தகைய நிலையில் விநாயகன் போட்டியை மறந்து சிருஷ்டிக்கு சேவை புரிந்தான். எவர் எந்நேரமும் தம் சுயநல பூர்த்தியையே நோக்கமாக கொண்டவர், எவர் செய்கைகளது பின்னணியில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கான வேட்கை வியாபித்துள்ளதோ அவர் பிறரை பாதுகாக்கும் யோக்கியதையற்றவர். எவர் தன்னலம் மறந்து பொதுநலம் குறித்து சிந்திக்கின்றாரோ எவர் வெற்றி மோகம் மற்றவரோ தோல்வி பயம் துறந்தவரோ அவரே சிறந்தவர். நான் கணேசனை நிகழ்ந்த இந்த போட்டியில் வெற்றியாளராக அறிவித்து பிரதான பூஜைக்குரியவனாகும் அந்தஸ்தையும் வழங்குகிறேன். பிரதான பூஜைக்குரிய ஸ்ரீ கணேசர் அவர்கள் வாழ்க! பிரதான பூஜைக்குரிய ஸ்ரீ கணேசர் 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 வாழ்க! விநாயக பெருமான் வாழ்க! கஜானனர் வாழ்க! கௌரியின் மைந்தர் வாழ்க! ஈஸ்வரின் புதல்வர் வாழ்க! கணேச பெருமான் வாழ்க! ஸ்ரீ விநாயகர் வாழ்க! சிவபார்வதியின் மகன் வாழ்க! ஸ்ரீ கணேசர் வாழ்க! விநாயகர் வாழ்க! இனி இந்த சிருஷ்டியினில் சம்பிரதாயங்கள், தெய்வ ஆராதனைகள், யாகங்கள், வேள்விகள், ஏனைய சுப நிகழ்வுகள் கணேசனை பூஜித்த பின்பே துவக்கம் பெறும். அத்துடன் கணேசனை பூஜிக்காது துவக்கப்படும் எந்த ஒரு பணியும் வெற்றியடைய இயலாது. அதை மீறி செயல்பட்டால் புண்ணியம் பெறவும் இயலாது. ஜன்
ஸ்ரீ கணேசர் வாழ்க! பிரதான பூஜைக்குரிய ஸ்ரீ கணேசர் வாழ்க! பிரதான பூஜைக்குரிய ஸ்ரீ கணேசர் வாழ்க! பிரதான பூஜைக்குரிய ஸ்ரீ கணேசர் வாழ்க! இல்லை, இனியும் இந்த அவமதிப்பை என்னால் சகிக்க இயலாது. என் பொறுமை எல்லையை கடந்தது. கைலாயத்தில் உருவாகியுள்ள மாற்றங்கள் குறித்து ஐயமுற தெளிவாக உணர்ந்த பின்பும் இங்கு திரும்பும் தவறை நான் ஏன் செய்தேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, அண்ணா எங்கே? அம்மா, அண்ணா கார்த்திகேயர் எங்கே? கூறுங்கள் தாயி, அண்ணா கார்த்திகேயர் எங்கே? கார்த்திகேயா, இங்கு எவருமே என் புதல்வனை காணவில்லையா? இல்லை தாயே, அனைவரும் விழாவில் திளைத்திருந்தோம். அச்சமயத்தில் குமாரர் கார்த்திகேயர் எங்கோ சென்றிருக்க வேண்டும். அண்ணா எனக்கு ஆசிகளும் வழங்கவில்லையே. அண்ணா எங்கு சென்றிருப்பார்? கார்த்திகேயா, மகனே கார்த்திகேயா, நில், சற்று நில் மகனே. நீ ஒரு மாவீரனாக உருப்பெறுவது உன் ஜனனத்தின் முன்பே நிர்ணயிக்கப்பட்டது. நீ உனது ஜனன உத்தேசத்தை நிறைவு செய்து துன்பத்திலிருந்து சிருஷ்டியை காக்கும் தருணத்தை அண்ட சராச்சரமே எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஏனெனில் அது சிவமைந்தனால் மட்டுமே நிகழ இயலும். அநேக யுகங்களாக சிருஷ்டி எதிர்பார்த்து காத்திருக்கும் வீரன் நீயே ஆவாய் மகனே. கார்த்திகேயனது ஜனனம் மகத்துவமான உத்தேசத்திற்காக நிகழ்ந்தது. தேவகணங்களின் பாதுகாப்பு மற்றும் சிருஷ்டிக்கு துன்பமுக்தி அரசனாக பரிபாலிக்க உதித்தவன் இவன். எனினும் தேவர்களின் அரசன் தேவேந்திரன். கார்த்திகேயா, கார்த்திகேயா! தாயே, கார்த்திகேயர் எங்கு செல்வார்? அருகில்தான் இருப்பார். அவசியம் வந்து விடுவார். ஆமா தா, கவலை கொள்ள தேவையில்லை. விரைவில் திரும்புவார்.
வெற்றி பெற்றவன் சிவமைந்தனே, எனினும் அது கார்த்திகேயன் அல்ல. வென்றவன் கணேசன். இனி வாழ்க்கை பாதையில் எனக்கு துணை இல்லை. அந்த சத்தியத்தை நான் ஏற்க வேண்டும். ஜன்மித்த கணம் முதலாக அன்னை தந்தையின் அன்பை பெறும் பாக்கியமற்றவன் நான். நிரந்தரமாக கைலாயத்திலிருந்து பிரிந்திருப்பதே என் விதி போலும்.